வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமிரு பழமொழியாக பார்த்துட்டு இன்றைக்கான முதல் பழமொழி, செய்யாத எய்தா எனில் துரோகிகள் பேச்சுக்கு வருந்த வேண்டாம். கையார உண்டமையால் காய்வார் பொருட்டாக பொய்யாக தம்மை பொருளல்லார் கூறுபவேல் மையார உடைக்கண் மானிழாய் என்பறிவர் செய்யாத எய்தா எனில். இதுக்கான பொருளை பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம செய்யாத செயலுக்கும் சொல்லாத சொல்லுக்கும் பகைவரின் தூண்டுதல் காரணமாக ஒரு துரோகி நம்மளை பற்றி திரித்து பேசுகிறாங்கன்னா அதை கேட்டுட்டு நம்ம ஏன் வருந்த வேண்டும்? இதை தான் செய்யாத எய்தா எனில். பொருள், துரோகிகள் பேச்சுக்கு வருந்த வேண்டாம். அடுத்த பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் பாலிட்டியோட டெய்லி லைவ் டிஸ்கஷன் ஆஃப்டர்நூன் 3 o'clock போகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே சமச்சர் புக் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் புக் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம படிப்போம். அடுத்தது யூனிட் 6ஓட டெய்லி லைவ் டிஸ்கஷன் மார்னிங் 11 o'clock போகுது. இதில் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் கா வெங்கடேசன் அவரோட புக்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. செய்தானை ஒவ்வாத பாலையோ இல் அரசின் செயலுக்கு பொறுப்பு எவர்? செய்ரரு செங்கோல் சினவேந்தன் தீமை பயிரரு பக்கத்தார் கொள்வர் துகிர்புரையும் செவ்வாய் முறுவல் நற்சின்மொழியாய் செய்தானை ஒவ்வாத பாலையோ இல். இதுக்கான பொருளை பார்ப்போம். ஒரு சித்திரக்காரன் தன் மனதில் உள்ள உருவத்துக்கு மாறாக ஒரு சித்திரத்தை வரைய போகிறதில்ல. அதுபோல தான் ஒரு அரசனானவன் செங்கோல் புரிந்துட்டு இருக்கும்போதே அவர் ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாருன்னா சுற்றி இருக்கிற அமைச்சர்களோட துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது. இதை தான் செய்தானை ஒவ்வாத பாலையோ இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள், அரசின் செயலுக்கு பொறுப்பு எவர்? இது வரைக்கும் நம்ம சேனலில் பழமொழி 400லேருந்து 200 பழமொழியை பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்த பழமொழி, செய்யாத எய்தா எனில் துரோகிகள் பேச்சுக்கு வருந்த வேண்டாம். செய்தானை ஒவ்வாத பாலையோ இல் அரசின் செயலுக்கு பொறுப்பு எவர்? இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.